ஹாய், திஸ் இஸ் கிளாசிக் க்ளோ. ஒரு பியூட்டிஷியன் கிளாஸா இருந்தாலும், நீங்க எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும், பியூட்டிஷியன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட எந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா, முதல்ல என்கொயரி பண்ணுங்க நெறைய இடத்துல. அவங்கள பத்தி Googleல நெறைய சர்ச் பண்ணுங்க. Google மீன்ஸ் ரிவ்யூ நல்லா பாருங்க. கத்துக்கிட்டவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் கேளுங்க. அவங்க எப்படி கத்துக் குடுக்குறாங்க, என்னன்னு கேட்டுட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம், அவங்கவங்க பிராண்ட பார்த்த உடனே, அவங்க பேசுற பேச்ச பார்த்த உடனே, அவங்க நல்லா சொல்லிக் குடுப்பாங்க, அப்படி அந்த அட்மாஸ்பியர் பார்த்தோனே போய் ஜாயின் பண்ணிர்றீங்க. பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஏன்னா, என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அத நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து கிளாஸ் போய் ஜாயின் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. கத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள பத்தி நம்மளையும் குறை சொல்லக்கூடாதுல்ல. அவங்க வந்து போய் கத்துக்கிட்டேன், இவ்வளோ ஃபீஸ் குடுத்தேன், நான் போய் எனக்கு கத்துக் குடுக்கல. இது கத்துக் குடுத்தாங்க, ஐப்ரோஸ் மட்டும் தான் எல்லா சர்வீஸ் நான் கத்துக்கிட்டேன் மேம். ஐப்ரோ மட்டும் தான் எனக்கு கத்துக்கல. பிராக்டிஸ் பத்தல. அதெல்லாம் சொல்லவே கூடாது நீங்க. கத்துக்கிட்டீங்கன்னா, பே பண்ணீங்கன்னா, அங்கருந்து நீங்க வெளிய வரும்போது பக்கா பியூட்டிஷியனா தான் நீங்க வெளிய வரணும். சரிங்களா? சும்மா ஃபீஸ் குடுத்துட்டு நான் போய் பே பண்ணி கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க நேமும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நம்மளுடைய டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க ஒரு ஒரு பியூட்டிஷியனுமே நீங்க நெக்ஸ்ட் நீங்க படிக்கணும்னு நெனைக்கிறது, திங்க் பண்ணிட்டு போய் படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மணி மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம, திங்க் பண்ணிட்டு, நல்லா சர்ச் பண்ணிட்டு, நல்ல ஒரு அகாடமிய போய் சர்ச் பண்ணி நல்லா போய் படிச்சு கத்துக்கோங்க. தேங்க் யூ.